கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நீங்கணும் அப்படின்னா நிறைவானது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அது என்ன நிறைவானது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அந்த நிறைவு நம்முடைய வேதம் வாசிக்கும் பொழுது நம்ம ரோமர் 3:23 கூட நம்ம வாசிச்சிருப்போம். எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை இல்லாதவர்களாய் போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகிமை நமக்குள்ள, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய ஊழியத்துக்குள்ள, நம்முடைய சபைக்குள்ள தேவனுடைய மகிமை தங்கி தாபரிக்க வேண்டும். அப்போ நம்முடைய மனசுக்குள்ள, சிந்தைக்குள்ள, இருதயத்துக்குள்ள எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை இல்லை அப்படின்னா நமக்குள் குறைவுகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த குறைவுகள் மாறணும்னா தேவனுடைய மகிமையான வார்த்தை நமக்குள்ள நிரப்பப்பட்டு இருக்கணும். தேவ வார்த்தைக்கு நாம் மகிமை செலுத்துகிறவர்களா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பிதா வானத்திலிருந்து சத்தமிடுகிறார், நான் வார்த்தையை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்துவானவர் தான் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஆமென், அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டு காற்றையும் கடலையும் அவர் என்ன பண்றாரு? அதற்றாரு. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ விசுவாசத்துல நாம நிரப்பப்பட்டு இல்லை அப்படின்னா நமக்குள்ள குறைவுகள் உண்டு. அப்போ தேவனுடைய மகிமை என்பது விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையில நம்ம செய்கிற ஊழியம், நம்ம செய்கிற கிரியைகள் எதுவா இருந்தாலும் அது எப்படி இருக்கக்கூடாதுன்னா அறகுறையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3:2 வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ என்ன பண்ணு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் நான் காணலை. அப்போ கிரியைகள் நிறைவுள்ளதா நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளதா இருக்கணும். தேவனுடைய மகிமை நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். விசுவாசத்துல நம்ம நிலைத்து இருக்கணும். விசுவாசத்துல நிரப்பப்பட்டு இருக்கணும். கிரியைகள்ல தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் நமக்கு இருக்கணும். அதை தேவன் பார்க்குறாரு. நான் காணலை அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் தேவன் அப்படி சொல்லாதபடிக்கு நாம் நிரப்பப்படுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய குணங்கள் தேவனுக்கு பிரியமாய் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். தேவன் நம்மை என்ன பண்றார்னா நம்முடைய குணங்களை பார்க்கிறார், நம்முடைய மனதை பார்க்கிறார், அன்பை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா விஷயத்திலையும் எல்லாவற்றிலும் கர்த்தரை நான் எனக்கு மேய்ப்பராய் வைத்திருக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவு படாது. அப்போ நிறைவானவர் கர்த்தர். அவர் வந்த பிறகு எதில் குறைவுகள் வராது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமையில் குறைவுகள் வராது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் குறைவுகள் வராது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது, அதில் குறைவுகள் வராது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்றார் அப்படின்னா அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். மகிமையில் ஆசீர்வதிக்கிற தேவனா அவர் இருக்கிறார். இந்த நாளில் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ மகிமை அற்றவர்களாய் நாம் இருந்த பொழுதே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவருடைய மகிமையில நிரப்பப்படுவோம். விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம். தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவோம். தேவ வார்த்தையை உயர்த்துவோம். வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.